பிரைசலா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் தெளிவாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்குரிய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்க போறாராம். யார் எந்தெந்த இடத்துல உங்களுடைய வாசல்களை அடைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்க போகிறது. அது திறக்க போகிறதுன்னு வேத வசனத்தின் மூலியமாவே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அது 8வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கிரிகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய பரத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு உண்டான வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். மனிதர்கள் 1000 வாசல்களை அடைத்தாலும் உங்களுக்கு என்று ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் அடைத்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். பாருங்கள், இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அறிந்தவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எதிர்பார்த்த வாசலை மனிதர்கள் அடைக்கும் போது உனக்கு எதிர்பாராத வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த வாசல்லே அநேக நன்மைகளும் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக பலன்களும் அநேக பலன்களும் அநேக சுகங்களும் அநேக ஆரோக்கியங்களும் அவங்களுக்கு பக்கத்திலே அவர் கொடுக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அதுக்கு பரலோகமே திறந்து உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உள்ள நன்மை எல்லாம் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அது எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். அந்த தேற்றவாளனே உங்களுக்குரிய வாசலை திறந்திருக்கிறார். அதிலிருந்து அநேக நன்மையும் கிருபையும் உங்களுக்கு நேராக இறங்கி வரும். கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.